ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா வில் நாட் அக்செப்ட் லெஸ் தென் பாட்டம் லைன் இன் டாக்ஸ் வித் சைனா. எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சைனா கூட பேசுறது அப்படிங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறாரு. எதனால் சொல்கிறாருன்னா, சும்ரோங் சூ அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் நடந்துச்சு 1986. அப்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நியர்லி 9 இயர்ஸ் ஆச்சாமா. இப்போ கூட சைனா கூட 8 லெவல்ஸ் ஆஃப் மிலிட்ரி கமாண்டர் லெவல் டாக்ஸ் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் 1993 பீஸ் அண்ட் ட்ராங்குவாலிட்டியை பார்டரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் சைனாவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போது சைனா பண்ணுறது எல்லாமே அது அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரிட்டன் அப்ரோஸ் பிஸ்வர் கோவிட்-19 வேக்சின். அதாவது பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரு ஃபென்டாஸ்டிக் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். அது என்னென்னா, தி மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்காக வேக்சினை வந்து நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேக்சின் வந்து 95% எஃபெக்டிவ். இதோட ஆக்டிவ் பீரியட் வந்து 23 டேஸ். 23 டேஸ்க்கு அப்புறம் அந்த கொரோனாவிலேருந்து அவங்க மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யூகே கவர்மெண்ட் வந்து 8000 டோசஸ் வந்து வாங்குறதா இருக்காங்க. இது யாருக்காகனா, யாரெல்லாம் அந்த கொரோனாவில் இறுதி கட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள அந்த லெவல்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக 8 lakh டோசஸ் வந்து ஃபிசர் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறதா இருக்காங்க. போரிஸ் ஜான்சன் இன்வைட்டட் ஆஸ் சீஃப் கெஸ்ட் ஃபார் ஆர் டே. அதாவது ரிப்பப்ளிக் டேக்காக மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து போரிஸ் ஜான்சனுக்கு கால் பண்ணி நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக ரிப்பப்ளிக் டே 2021 வாங்க அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வந்து இன்னும் நாங்கள் வரமா இல்லையா அப்படின்னு இன்னும் எந்த வித ஆன்சரும் சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெய்சினா டைலாக் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அப்போது வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வரதா இருந்தது. அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எந்த ரெஸ்பான்ஸும் தராததுனால இப்போது வரது வந்து சந்தேகம் தான் அப்படின்னு ஒரு குழப்பம் நீடித்திருக்குது. கொஸ்டினபிள் டேட்டா, லிட்டில் ரூம் ஃபார் எக்ஸூபரன்ஸ். இப்போது நவம்பரில் வந்து ஸ்பீடி அண்ட் ஷார்ப் ரெக்கவரி இருக்குது எக்கனாமியில். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ₹204 lakh crore இருக்குது. அதாவது டாலரில் பார்த்தா 2.8 பில்லியன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போது 5% க்ரோத்தாக தான் இருக்குது. இந்த இயரில் ஜூலை டு செப்டம்பர் பீரியடில் 7.5% வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து கொரோனா லாக்டவுன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே 39% நெகட்டிவாக காமிச்சிது. இப்போது கொரோனா லாக்டவுன் தளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறனால செகண்ட் குவார்ட்டரில் 0.6% பாசிட்டிவ் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இயர்லி இன்கம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு 1/4. அவுட்புட்டும் 40% தான் இருக்குது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில். ஆனால் இப்போது செகண்ட் குவார்ட்டரில் ஹெல்த்தி ரெக்கவரி வந்துட்டுருக்கு. ஏன்னா லாக்டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வரதுனால. இருந்தாலும் அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்னமும் வந்து வீக்காக தான் இருக்குது. கவர்மெண்ட்டோட கரண்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஹார்டாக தான் இருக்குது. பேங்க் கிரெடிட் க்ரோத் வந்து 5.1% தான் இருக்குது. அதுவே இந்த சூழ்நிலையில் லாஸ்ட் இயர் பார்த்தா அது 8.8% இருந்திருக்கு. கோர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் இந்த பெட்ரோல், டீசல், கேஸு, நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே 2.5% வந்து ரிடக்ஷனை தான் சந்திச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து 2.5% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா லாக்டவுனால். இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ செகண்ட் குவார்ட்டரில் வந்து ஷார்ப் ரெக்கவரி இருக்குது. இது வந்து இதில் என்ன இருக்குன்னா, க்ரோத் ரேட் டிக்ளைன் ஆகிறத ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போது கொரோனா லாக்டவுன் தளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலையும் எக்கனாமியில் ஒரு ஹெல்த்தி அண்ட் ஸ்பீடி ரெக்கவரி இருக்கிறதுனாலையும். சோபி டைடிங்ஸ். ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து 1 lakh crore அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் மந்த்துக்கு. ஆனால் இந்த நவம்பர் மந்த் வந்து எதோட ரிஃப்ளெக்ஷன்னா அக்டோபர் மந்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா அப்போவே லாக்டவுனில் வந்து நிறைய தளர்வு ஏற்பட்டு
தளர்வு வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து சாதாரணமாக மக்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ஜிஎஸ்டி ரெவன்யூவில் 1,00,000 crore அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இப்போ இப்படி இந்த ரெவன்யூ வந்து இவ்வளோ கலெக்ட் ஆகுறதுனால எக்கனாமிக் வந்து ஒரு என்கரேஜிங் சைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எக்கனாமியில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஷார்ப்பர் ஹைக்ஸ் இருக்குது. எங்கள் டெல்லி, ராஜஸ்தான், குஜராத் அந்தந்த ஸ்டேட்ஸில் நவம்பர் ரெவன்யூ வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்டு மகாராஷ்டிரானால. ஏன்னா இங்கெல்லாம் வந்து டபுள் டிஜிட் ஜிஎஸ்டி ரெவன்யூ தான் வந்துருச்சு. ஆனாலும் டெல்லியில் 15% வந்து ஜிஎஸ்டி ரெவன்யூ ஃபால் தான் இருக்குது. மகாராஷ்டிராலையும் 66% வந்து ரிடக்ஷன் தான் இருக்குது. இதனால் இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த நவம்பர் மந்த் வந்து அக்டோபரோட ரிஃப்ளெக்ஷன் தான். நவம்பரில் வந்து தீபாவளி யாருமே அதிகமாக செலிப்ரேட் பண்ணல. கிராக்கர்ஸோட சேலும் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்ததுனால டிசம்பரில் தான் இந்த நவம்பரோட என்ன நிலைமை அப்படிங்கிறது டிசம்பரில் தான் தெரியும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப்